தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்று பிரதமர் அறிவுறுத்தியதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுசித்ரா இணைக்கிறார். சுசித்ரா, விவரங்கள். 2026 ஆண்டு நடைபெறவுள்ள தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்று இன்றைய சந்திப்பின் பொழுது பிரதமர் மோடி தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரனுக்கு அறிவுறுத்தியுள்ளதாக தகவலானது தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. மிக முக்கியமாக தமிழ்நாட்டில் திமுகவை வீழ்த்தி ஆட்சியை பிடிக்க வேண்டும், அதற்காக வரும் காலங்களில் அதிக முறை தமிழ்நாட்டிற்கு பயணம் மேற்கொள்ள உள்ளதாகவும் பிரதமர் மோடி கூறியுள்ளார். மிக முக்கியமாக தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி மாற்றம் என்பது தேவைப்படுவதாகவும் அதற்கு பாஜக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள் அனைத்துமே இணைந்து செயல்பட வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தல் என்பது பிரதமர் தரப்பிலிருந்து தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரனுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக தற்பொழுது தகவலானது வெளியாகி இருக்கிறது. மிக முக்கியமாக நேற்று கடந்த 2 நாட்களாக பல்வேறு முக்கிய தலைவர்களை சந்தித்து ஆலோசனையில் ஈடுபட்டு வரும் நயினார் நாகேந்திரன் அவர்கள் ஏற்கனவே மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் உள்ளிட்டோரையும் மரியாதை நிமித்தமாக சந்தித்த நிலையில் இன்று பிரதமரோடு சுமார் அரை மணி நேரத்திற்கும் மேலாக முக்கிய ஆலோசனையில் ஈடுபட்டது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. நேற்றைய அமித்ஷாவுடனான சந்திப்பின் பொழுது கூட அதிமுக கூட்டணி தொடர்பான பல்வேறு விஷயங்களையும் அவர் ஆலோசித்ததாகவும் கூறப்படுகிறது. குறிப்பாக அதிமுக பிரிவுகள் அனைத்தும் இணைத்து செயல்பட்டால் நிச்சயமாக தமிழ்நாட்டில் வெற்றி பெறலாம் என்ற ஒரு கருத்தையும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறியுள்ளார். தமிழ்நாட்டுடைய வெற்றி என்பது நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு 2026 ஆண்டில் அமைய வேண்டும் என்ற ஒரு கருத்தில் பாஜக தலைமை என்பது உறுதியாக உள்ளதாகவும் சந்திப்பின் பொழுது தெரிவித்துள்ளதாக மத்திய பிரதமர் மோடி மற்றும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகிய 2 பேருமே வலியுறுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. நன்றி சுசித்ரா, விவரங்களுக்கு.